ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவள்ளூர் சரௌண்டிங்ல இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்திலே வேணுமா, மார்க்கெட் பக்கத்திலே வேணுமா, ஸ்கூல் பக்கத்திலே வேணுமா, சுத்தி வீடுங்க இருக்க ஏரியால பிளாட் வேணுமா? இந்த சைட் உங்களுக்கு தாங்க. வாங்க இந்த சைட் பத்தி டீடைல் பார்க்கலாம். நம்ம சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கிறதா நம்ம துவாரகா என்க்ளேவ். நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் லே அவுட். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ஏக்கர் மட்டும் ஃபார்ம் பண்றோம். அதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா டோட்டலா 24 பிளாட்ஸ், ஃபேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 59 பிளாட்ஸ். சோ நம்ம சைட்ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 605 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. நம்ம சைட் வந்து டைரக்ட் சிஎம்டி அப்ரூவல், ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இன்னும் ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது, திருவண்டூர்னா எங்க லெஃப்ட் சைடு 1.5 கிலோமீட்டர் சொல்றாங்களே, எங்கேயாவது வந்து லாங்ல எங்கேயாவது டொக்ல வந்து போட்டுருவாங்களோ அப்படின்லாம் கிடையாது. கரெக்டா சென்னையில இருந்து வரும்போது திருவண்டூர் ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் இறங்குனீங்க, பெருமாள் கோயில் போற சைடு, அதாவது பூந்தமல்லி போற சைடு கரெக்டா ஒரு 800 மீட்டர் வந்தீங்கன்னா சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மணிமண்டபம் இருக்கும். அதுக்கு அப்படியே பேக் சைடு அங்கிருந்து ஒரு 700 மீட்டர்ல நம்ம சைட் ரீச் ஆயிடலாம். சுத்தி ஃபுல்லா வீடுங்க தான் இருக்கும். அந்த ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் நம்ம வந்து சைட்டை அமைச்சிருக்கோம். நீங்க ஆல்ரெடி வீடியோல பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஃபுல்லா வீடு இருக்கும். சோ எதுக்காக சொல்லணும்னா, ஜெனரலா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பையர், அதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரொமோட்டர். என்னன்னா நான் ஒரு இடம் எப்படி வாங்கணும்னு நினைப்பேன்னா, ஆக்சுவலா என்ன சுத்தி ஃபுல்லா வீடு இருக்கணும், பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் இருக்கணும், பக்கத்துலேயே காலேஜ் இருக்கணும், பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்கணும், பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கணும், பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும். இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு சைட்டை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சோ நம்ம சைட்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா சுத்தி காமன் போட்டிருக்கோம். சோ ஆக்சுவலா பக்காவான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெனரலா ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 24 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு தான் வரும். ஆக்சுவலா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் தார் ரோடு போட்டு கொடுத்துருவேன். ரோட் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு தான். சோ அந்த மாதிரி தான் வந்து நல்ல ஒரு பெரிய வைடான ரோடா கொடுத்துரும். இன்னும் சொல்லணும்னா அதுக்கப்புறம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின். இப்போ இன்னைக்கு ஜெனரலாவே ஒரு விஷயம் எல்லாருக்கும் மனநிலை போயிட்டு இருக்கு, சைட்ல தண்ணி என்ன ஆகுன்ற ஒரு கேள்விக்குறி வந்துட்டே இருக்கு. சோ நம்ம அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றக்காக சைட்லயே வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வால், சில அந்த ரோடு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வால் கட்டிடும். அப்போ வந்து ரோட் டேமேஜ் ஆகாது. சோ அந்த ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்டட்னால என்னன்னா, எல்லா சைட்லயும் இது வரைக்கும் நம்ம மன்னிவாக்க சைடு பண்ணிருக்கோம், ஆக்சுவலா செம்பரம்பாக்கம், தையூர் எல்லா சைடு பண்ணிருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அவனி ட்ரீஸ் வச்சு கொடுத்துருவோம். அது நம்ம எல்லா சைட்லயும் பண்றோம். அந்த ஒரு அவனி ட்ரீஸ் வச்சு கொடுத்துறோம். தென் பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரலா ஒரு ப்ரொமோட்டர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைட்டில் வந்து சோலார் ஸ்ட்ரீட் தான் வைப்பாங்க. சோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது, விற்கிற வரைக்கும் இருக்கும். சோ அதுக்கப்புறம் யூஸ் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அதை அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட்டே கொண்டு வந்துடும். அதாவது கம்பமே எடுத்து வந்து இபி கனெக்ஷன் உள்ளே கொண்டு வந்துடும். ஏன்னா நாளைக்கு எப்படி வீடு கட்டுற வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுக்காக நம்ம இபி கம்பமே எடுத்து வந்துடுறோம். ஜெனரலா ஒரு மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, சரி ஓகே சுத்தி வீடு இருக்கு, சோ பக்கத்துல என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, இடம் நம்ம அங்க வாங்கி போட்டா ஒருவேளை வீடு கட்டுறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வீடு கட்டி இருந்தலாம், சுத்தி ஃபுல்லா வீடு இருக்கு, சோ எந்த பயமும் கிடையாது. சோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தங்க வாங்கி கேட்டாங்கன்னா அவங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, சோ வந்து பக்கத்துல என்னென்ன சரௌண்டிங்ஸ் இருக்கு, என்னென்ன அப்ரிசியேஷன் இருக்கு, சோ எப்படி டெவலப் ஆகுன்றது ஒரு கொஸ்டின் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பெரிய அப்ரிசியேஷன். சோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா ஆவடிக்கு அடுத்து ஃபாஸ்ட் ட்ரெயினே வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவண்டூர்ல தான் நிக்கும். சோ இது ஒண்ணு இருக்கு. செகண்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட், நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 3.5 கிலோமீட்டர்ல நம்ம அவுட்டர் ரிங் ரோட் வந்து, அதாவது ஓஆர்ஆர் சொல்லுவாங்க, வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் போற ரோடு. சோ அது நம்ம சைட்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் ரீச் ஆயிடலாம். சோ அதே மாதிரி பட்டாபுரம் டைட்டில் பார்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு 4-5 கம்பெனிஸ் வந்துருச்சு, ஃபில் ஆயிடுச்சு. சோ அது வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ல வந்து நம்ம ரீச் ஆயிடலாம். அதுவும் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் தான். இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி ஹைவே போட்டுட்டு இருக்காங்க, ஒரு 400 ஃபீட் ரோடு. சோ ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது, அங்க இருந்தே ஒரு 2 ஹைவே பிரிஞ்சு வரும். ஒன்னு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டு வழியா, ஆக்சுவலா வேப்பம்பட்டு ஊருக்குள்ளே ஒரு ஹைவே ஒன்று போகுது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதியில இருந்து வேப்பம்பட்டு வரைக்கும் வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பெரியபாளையம் வழியா போய் தான் கனெக்ட் ஆகுது அந்த ரோடு. சோ அங்க வந்து சென்ட் கிளாரட் ஸ்கூல் இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. சோ அந்த ஸ்கூல்ல இருந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. சோ திருவண்டூர் ஜங்ஷன்ல மட்டும் தான் வேலை நின்றுட்டு இருக்கு. சோ அதுவும் ஒரு 2-3 தடவை நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரோடு ஃபில் ஆச்சுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம்னாலும் ஈஸியா ரீச் ஆயிடலாம். ஒன்ஸ் நீங்க திருப்பதி போனாலும் சரி, சோ கிளாம்பாக்கம் போனாலும் சரி, இப்ப பூந்தமல்லி குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சரி, சோ மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சரி, இங்க இருந்து வந்து ஈஸியா ரீச் ஆயிடலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு. சோ அதோட இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து மெட்ரோ ஸ்டேஷன், ஆக்சுவலா திருநூறு வருதான்னு கேட்பீங்க, திருநூறு வரல, திருநூறுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல வருது. சோ பட்டாபுரம் டைட்டில் பார் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வராங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஒதுக்கிட்டாங்க. அதோட கடைசி ஸ்டேஷன் நெம்லிச்சேரி ரவுண்டானா. சோ அந்த வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனே வருது. நம்ம இங்க இருந்து நெம்லிச்சேரி ரவுண்டானா ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆயிடலாம். சோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷனே நம்ம சைட் சரௌண்டிங்ல இருந்து இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சரிங்க நான் வீடு கட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நான் பக்கத்துல எனக்கு ஸ்கூல் காலேஜ் என்ன இருக்கு கேட்டாங்கன்னா அதையும் சொல்லிடுறேன். சோ இப்போ வரப்போற ஸ்கூல் காலேஜ் சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல, இப்போ நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர். சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்காங்க பெரம்பூர்ல, அவங்க வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் கட்டுறாங்க. சோ வந்து ஒரு 3 இயர்ஸ்ல உங்க ஸ்கூலே இருக்கும் சைட்ல இருந்து நடந்து போற தூரத்துல. இது ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் கோயில் தெரியல, பெருமாள் கோயில் தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா சோ வந்து ராஜா பொண்ணு
சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் வந்து 80 ஏக்கர் வாங்கி அங்க காலேஜ் கட்ட போறாங்க. இது வந்து அப்கமிங் காலேஜ் ஸ்கூல். ஸோ அட் பிரசன்ட் என்ன ஸ்கூல் இருக்குன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு நடந்து போற தூரத்துல ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அதை விட்டீங்கன்னா அங்க இருந்து ஒரு 900 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் பார்க் கான்வென்ட் ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம திருவனந்தபுரம் ஃபிளைஓவர் இருக்கும், அது கீழே ரவீந்திர பாரதி ஸ்கூல் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூல்லாம் சொல்லிட்டே போலாம். கிட்டத்தட்ட சரௌண்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயா காலேஜ் இருக்கு. ஸோ ஜெயா காலேஜ்ல எல்லா காலேஜும் இருக்கு. பிஎட் காலேஜ்ல இருந்து ஃபார்மா காலேஜ்ல இருந்து எல்லா காலேஜ் இருக்கு. ஸோ சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். திருவனந்தபுரம் சரௌண்டிங்ல அந்த மாதிரி எஜுகேஷன் ஹப் வந்து அவ்வளவு பெரிய ஹப். கிட்டத்தட்ட நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல 208 ஸ்கூல் காலேஜஸ் அவைலபிள் இருக்கு. இவ்வளவு அப்ரிசியேஷன் இருக்க சைட்ல கண்டிப்பா நீங்களும் ஒரு பிளாட் வாங்கணும். கண்டிப்பா வந்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். அப்படி நீங்க வந்து பார்க்கும்போது நீங்க அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம கையில இருந்து டாக்குமெண்ட் செட் ஒன்று கொடுப்போம். ஸோ லீகல் எப்படி இருக்குன்னு பொதுவாக ஒரு கஸ்டமர் கேட்பாங்க. லாஸ்ட் 75 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் செட் கொடுத்துருவோம். நீங்க எத்தனை அட்வொகேட் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு லீகல் கிளியரா இருக்கும். அதே மாதிரி லோன், எல்லாத்தோட லோன் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இங்க வந்து லோன் வாங்க முடியுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா லோன் வாங்கலாம். ஸோ எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்ம லோன் வாங்கி கொடுக்குறோம். என்னால வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு 25% இருக்கு, 75% லோன் வேணும்னா அதுக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்ல 90% வேணுமா அதுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். இல்ல என்கிட்ட வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் இருக்கு, எனக்கு லோன் 100% லோன் கிடைக்குமா, எங்களால 100% லோன் பண்ணி தர முடியும். தாராளமா நீங்க சைட் வந்து வாங்கலாம். பட் கஸ்டமரோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் 100% லோன் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். நம்ம துவாரகா இன்கிலோட ரேட் மட்டும் சொல்லல, நான் மத்த எல்லா டீடைலும் சொல்லிட்டேன். நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோவை. கண்டிப்பா என்னடா ரேட்டே சொல்லணும், ரேட்டை சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு தாண்டிலாம் இன்னைக்கு 3000 ரூபாய் 2500 வித்துட்டு இருக்காங்க. நம்ம துவாரகா இன்கிலோட ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 3100 ரூபாய் தாங்க. சோ சைட்டோட டீடைல் எல்லாம் பார்த்துட்டீங்க. கண்டிப்பா திருவனந்தபுரம் ஸ்டேஷன் பக்கத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நம்ம சைட்டு மட்டும் தான், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது விட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்க வந்து மினிமம் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இடமே கிடையாது. சோ அதனால மிஸ் பண்ணாதீங்க. சீக்கிரம் வந்து நம்ம இடத்த வந்து புக் பண்ணிக்காங்க. என்னடா இவ்வளவு டீடைல் சொல்றானு சொல்லி பாக்குறீங்களா? இன்னும் சைட்டே இன்னும் தார் ரோட்லாம் போடலன்னு ஒர்க்லாம் முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. 10 to 15 டேஸ்ல நம்மளுக்கு வந்து சைட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. சோ ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா இந்த 3100 ரூபாய் ரேட்ல இருந்து ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். சோ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் இருக்காது, ஃபிக்ஸட் ரேட் தான் நம்ம கொடுப்போம். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ புக்கிங் முன்னாடியே, லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து நீங்க புக்கிங் பண்ணிருங்க. சைட் ஃபுல்லா டீடைல் சொல்லியாச்சு. அப்புறம் என்னங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, வந்து சைட்டை வந்து புக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.